உரி அடிக்கிற ஃபங்க்ஷன். அது போட்டி நடத்துவீங்கல்ல, உரி. எத்தனை பேர் இங்கே உரி அடித்து ப்ரைஸ் வாங்கியிருக்கீங்க? உரி அடிச்சிருக்கீங்கன்னு தான் சொல்லணும், ப்ரைஸ் வாங்கியிருக்கீங்கன்னு சொன்னேன். கஷ்டம் பாருங்கள், நிறைய பேரில் இல்லை, முடியாது, அவ்வளோ சீக்கிரம் முடியாது. உரி அடித்து ப்ரைஸ் வாங்குறது கஷ்டம். பாருங்கள், அங்கே அந்த காம்படிஷன் நடந்துட்டு இருந்தது. நான் சொல்கிறேன், கவனமாக கேட்டுக்கோங்க, வாழ்க்கையில் பயன்படும். என்ன ஆச்சு, ஒரு 100 பேர் பார்ட்டிசிபென்ட்ஸ், 6லேருந்து 18 வயது வரைக்கும் பார்ட்டிசிபென்ட்ஸ். ப்ரோக்ராமினுடைய ரூல் என்னன்னா, எடுத்து 1 அட்டம்ப்ட் தான், மிஸ் ஆயிடுச்சுன்னா கையிலேருந்து கம்பு பிடுங்கிக்கிறாங்க. அத்தனை பேரும் கலந்துக்கிட்டாங்க. 6 வயசு பையன் ஜெயிச்சான். 6 வயசு ஜெயிச்சுட்டு வந்து இப்படி வந்து உட்காந்தான். என் பக்கத்தில் ஃப்ரண்ட் ரோல வந்து உட்காடுறான். ஜெயிச்சிட்டான்ல, உட்காடுறான். நான் அவனை பார்த்தேன், அவன் என்னை இப்படி திரும்பி இப்படி பார்த்தான் பாருங்க, கண்ணு கத்தி மாதிரி இருக்கு. என்ன பேர் உனக்கு? இந்த கண் எப்படி இருந்துச்சு சொல்லவா? என் பதிவுக்கு ஒபாமா சார் இருக்கார்ல, அவர் கண் இப்படி இருக்கும், அப்படி ஷார்ப்பாக இருக்குங்க அவன் கண். அப்படி பார்த்தான். என்ன பேருன்னு பேரை சொன்னான் பாருங்க, ராஜராஜன். அப்படின்னா, ஃபுல் பேர் சொல்லுப்பான்னு. நான் குழந்தைங்களோட நல்லா பேசுவேன், உங்களோட பேசுகிறதெல்லாம் அங்கே பேசி ப்ராக்டிஸ் பண்ணது தான், சரியா? ஃபுல் பேரை சொல்லு. ராஜராஜ சோழன். சூப்பர். கிண்டல் வந்துருச்சு எனக்கு இங்கே. நான் அவ்வளோ திமிரா சொல்கிறான். உனக்கு மகன் பிறந்தா என்ன பேர் வைப்பேன்னு கேட்டேன். அவனுக்கு வரலாறு தெரிஞ்சிருக்கணும்ல, இல்லைன்னா அவனை போட்டு மொக்கலான்னு. ஆசிரியர்களுக்கு அப்படி ஒரு மனசு இருக்கும். அவன்ல அது என் தாத்தாவுக்கு வச்சுட்டேன்னா, தாத்தா பேர் என்னப்பான்னு கேட்டேன். ராஜேந்திர சோழன். வாடா 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 வாடா, உன்னதான் நான் தேடிட்டு இருந்தேன் நான். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, சில பேர் இருப்பார்கள், அவர்களிடமிருந்து எதையும் கற்றுக்கொள்ள முடியாது. சில பேர் இருப்பார்கள், அவர்களிடமிருந்து நீங்கள் மிக முக்கியமான விஷயத்தை கற்றுக்கொள்ளலாம். ஆனால் எதை கற்றுக்கொள்வது, யாரிடமிருந்து கற்றுக்கொள்ளாமல் விடுத்து செல்வது என்கின்ற பேரறிவு உங்களுக்கு ரொம்ப ஷார்ப்பான கவனம் இருந்தால்தான் வரும். இல்லைன்னா தவறான மனிதர்களுடைய வழிகாட்டுதலையெல்லாம் கேட்டுக்கிட்டு ஆமாம் ஆமான்னு நடந்துருவோம். அவன்கிட்ட இவ்வளோ பேசிட்டேன்னா, ஜெயிச்சுட்டு வந்திருக்கானா, பா நீ எப்படி ஜெயிச்சேங்கிற அந்த ரகசியம் எனக்கு வேணும் மனசில் சொல்லிட்டேன். ராஜராஜ சோழன், எனக்கு ஒரு டவுட். அப்படி பார்த்தான், எப்படி ஜெயிச்ச சொல்லட்டுமா? நான் சொல்லுன்னு. அவன் எப்படி ஜெயிச்சங்கிறத சொன்னான். சொல்லட்டுமா? பாருங்க, அவன் சொல்கிறான், எனக்கு பல விஷயம் வெளிச்சம் ஆயிடுச்சியா, 45 வயசு கடந்திருக்கிறேன்யா, எனக்கு 6 வயசு சிண்டு, எவ்வளோ பெரிய வாழ்க்கையினுடைய விஷயத்தை சொல்லி தந்துட்டான் தெரியுமா? அதனால் தான் சொல்லுகிறேன், வயது வித்தியாசம் கிடையாது கற்றலுக்கு. யார் வேண்டுமானாலும் நமக்கு கற்று, நம் பிள்ளைகள் நம் வீட்டில் இருக்கிறார்கள் என்றால் நாம் ஏதோ கற்றுக் கொடுப்பதற்காக அவர்கள் வரவில்லை, நமக்கு கற்றுக் கொடுப்பதற்காக வந்திருக்கிறார்கள் என்று கூட நாம் புரிந்து கொள்ளலாம். அதனால்தான் நமக்கு தந்தோர்னு பேர் இல்லை, பெற்றோர்னு பேர். அவர்களை பெற்றோர். சரியா? பாருங்க, எனக்கு உடம்பெல்லாம் பதறுது, எனக்கு இது சொல்லும் போதே பதறுது. அவரை பாருங்க, ரோஸ் ஷர்ட், அவர் தான் ரெஃப்ரி. ஆமாம், என்ன அவருக்கு, அவர் என்ன பண்ணார் தெரியுமா? என்ன பண்ணார்? கண்ணை கட்டிட்டாரா? ஆமாம், கண்ணை கட்டி சுற்றி விட்டாரு. வாழ்க்கையும் நமக்கு கண்ணை கட்டி சுற்றி தானே விடுகிறது. கண்ணை கட்டி விடுறதானே, பாவம் பொழைச்சி போன்னு சுற்றி விட்டுருதுங்க. சுற்றி விட்டாலும் பரவாயில்லைங்க, அவர் காதில் வந்து விசில் ஊன்னு ஊதி இருக்கிறார், ஏன்னா யாரும் வழிகாட்டிடக்கூடாதுன்னு. அப்புறமா அவர் தப்பு தப்பாக வழிகாட்டி இருக்கார். இந்த 4 சிரமங்கள் அந்த குழந்தை சகித்திருக்கிறது. ஒன்று, கண்ணை கட்டி இருக்கிறார். அவனை கண்ணை ஓப்பனாக விட்டு கையில் கொடுத்தாலே அவனுக்கு உடைக்கிறதுக்கு 1 வருஷம் ஆகும். அவன் கண்ணை கட்டி விட்டு சுற்றி விட்டு காதில் விசில் ஊதி தப்பாக வேற வழிகாட்டி இருக்காரு.
அப்போ எப்படிப்பா ஜெயிச்ச ராஜராஜான்னு கேட்டேன். சொல்கிறான் பாருங்க எங்கள் புள்ள. இப்படியே சுற்றி விட்டாங்களா, எல்லாரும் லெஃப்டில் போ ரைட்டில் போ லெஃப்டில் போ ரைட்டில் போன்னு எத்தனை பேர் இருக்கிறாங்க பாருங்கண்ணா. 500 பேருக்கு மேலே இருந்தாங்க. அத்தனை பேரும் கத்துறாங்க. நான் என்ன பண்ணேன், இப்படி கேட்டுக்கிட்டே இருந்தேன்னா அங்கே உள்ளேருந்து கூட்டத்திலேருந்து ஒரே ஒரு குரல் கேட்டுச்சு, ராஜா. அது எங்கள் அம்மா குரல், என் அம்மா குரல். உடனே என்ன பண்ண, கட்டி இருக்கக்கூடிய அந்த துணிக்கு உள்ள என் கண்களை கட்டி கொண்டேன். he went to the தியானம் பொசிஷன். கவனத்துக்குள்ள போயிட்டான். நாம கண்ணை கட்டினா அந்த இதுல ஏதாவது தெரியுமான்னு பார்ப்போமா இல்லையா? அவன் பார்க்கல, அவன் மூடிட்டான் கண்ணை. கம்ப்ளீட் கான்சன்ட்ரேஷன். ராஜா யார் சொல்லியும் கேட்காத, அம்மா சொல்றது கேளு. லெஃப்ட்ல போ, லெஃப்ட்ல போனான். ரைட்ல வாடா, முன்னால போ, கையை தூக்கு, அடிக்காத அடிக்காத அடிக்காத, மேலே கீழே இறங்கிட்டு இருக்கு, அடிக்காத அடிக்காத, கவனமா கேளு 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 கேளு, கையை ஓங்கி அப்படியே இரு அப்படியே இரு. அப்படி அட்ராம அவனை நான் அடிச்சுதான் உடஞ்சிச்சு. கவனம். ஒரு புத்தகம் ஏன் வாசிக்க வேண்டும்? கவனம். ஒரு புத்தகத்தை வாசிக்கின்ற பொழுது புத்தகத்தை தவிர்த்து நீங்கள் வேறு எதுவும் செய்துவிட முடியாது. அந்த கவனம் உங்களுக்கு கிடைக்கும். விளையாட்டு, இந்த 2 வேலையை மட்டும் செய்யாதீங்க. குழந்தைகளை திட்டாதீங்க, இந்த 2 வேலையை சொல்லி திட்டாதீங்க. நடிக்காதரா, விளையாடாதரா. ஏன்னா இன்னைக்கு இந்த 2 டிபார்ட்மெண்ட் தான் நிறைய சம்பாதிச்சிட்டு இருக்கு. சம்பாதிக்கிற மாதிரி நடிடா, சம்பாதிக்கிற மாதிரி விளையாடுடா. இந்த குழந்தைகள் வேகமான ரீல்ஸ் பார்க்குறீங்கல்ல பிள்ளைகளா, இந்த பிசாசு ஒன்று இருக்குது கையில். வேகமான ரீல்ஸ் பார்த்தீங்கன்னா நிதானமாக படிக்க முடியாது. உங்கள் எல்லாருக்கும் நான் சொல்கிறேன், சே நோ. வாழ்க்கை உங்களுக்கு எஸ்ன்னு சொல்லி டிக்கடிக்கும். ஆனால் இதுக்கு நீ நோ சொல்லணுமே. பல விஷயங்களுக்கு நீ நோ சொன்னால் வாழ்க்கை உனக்கு எஸ் சொல்வதற்கான வழிகளை தரும். நான் உங்கள் அத்தனை பேருக்கும் சொல்லுகிறேன், முதலில் எதை நீங்கள் செய்தாலும் இந்த உலகம் கேலிதான் செய்யும், பிறகு கைத்தட்டும். கேலி செய்தால் கூட விழ மாட்டோங்க, கைத்தட்டலில் விழுந்தவர்கள் அதிகம் பேர். நான் சொல்லித் தருகிறேன், கேலி செய்கின்ற பொழுது எப்படி விழாமல் நிற்க வேண்டுமோ, கை தட்டுகின்ற பொழுதும் விழாமல் நிற்க வேண்டும். அப்பொழுதுதான் மக்கள் உங்களை பின்பற்றுவார்கள். எங்கே கை தட்டுகின்ற பொழுது, நாம் 10ஆம் கிளாஸ்ல கைத்தட்டி +2ல ஒண்ணுமே படிக்க மாட்டேங்குது. +2ல கைத்தட்டி விட்டுறாங்களா, ப்ரொஃபஷனல் கோர்ஸ்ல ஜெயிக்க மாட்டேங்க. அவர்களுக்கு சொல்லித் தருங்கள். வெற்றிகள் என்பது பொறுப்பு தானே தவிர கொண்டாடுவதற்கான விஷயம் கிடையாது என்பது நம் குழந்தைகளுக்கு சொல்லித்தர வேண்டிய அவசியம் நமக்கு இருக்கிறது. வாசித்தால் இதெல்லாம் நமக்கு புரிந்து போகிறது. ஒருவரை எப்படி பார்ப்பது, ஒருவரை எப்படி புறம் தள்ளுவது, ஒருவரை எப்படி ஏற்றுக்கொள்வது, ஒருவருடைய விஷயத்தில் எதையெல்லாம் நகர்த்துவது, எதையெல்லாம் நகர்த்தாமல் இருப்பது என்பதை குறித்து பல விஷயங்கள் நமக்கு தெரியுது. நான் யோசிச்சு பார்க்கிறேன், சொற்கள் நமக்கு அப்படித்தான் வந்து சேரும். சொற்கள் வந்து சேருகின்ற பொழுது கவனமா காதுல கேட்க மாட்டோங்க. இப்போ உங்களுக்கு பேசுறது கேட்கறதுக்காக என்ன மாதிரி ஆட்களை கூப்பிடணும். நான் சொல்லட்டுமா, என்னில் பல மடங்கு அதிகமான விஷயங்களை உங்கள் வீட்டில் இருக்கக்கூடியவர்கள் உங்களுக்கு அன்றாடம் சொல்லிக் கொண்டுதான் இருக்கிறார்கள். கேட்பதில்லையே நாம். இதுல பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா? சத்தியமா சொல்றேன், சில நேரங்களில் யாரேனும் ஏதேனும் ஒரு வார்த்தை சொன்னால் அந்த வார்த்தை சொல்லுவதற்கான வலிமை கொண்டவர்கள், வல்லமை கொண்டவர்கள் மூலமாக அந்த வார்த்தை வருகின்ற பொழுது அந்த வார்த்தைக்கு அதிகமான மரியாதை கிடைத்து போகிறது. ஒன்றும் இல்லைங்க, நான் இந்த பொசிஷனுக்கு வந்து நிற்கிறதுக்கு 30 வருஷம் ஆச்சுங்க. 30 வருஷம், 30 ஆண்டு காலத்துடைய கடினமான உழைப்பிற்கு பிறகுதான் நான் உங்கள் முன்னால் நிற்கிறேன். கடந்த 5 ஆண்டுகளாகத்தான் இந்த சோஷியல் மீடியாவில் வரேன். ஆனால் நான் சோஷியல் மீடியாவில் இருந்தேனோ இல்லையோ பேசிக்கொண்டே இருந்தேன். சோஷியல் மீடியாக்காக பேசியவள் இல்லை நான். அதனால யாருமே இல்லாம வேற இந்த தம்பியை மட்டும் நிறுத்துங்களேன், இதே ஜோர்ல பேசுவேன். ஏன் தெரியுமா?
இந்த இந்த அறிவு எனக்கு எப்போ வந்ததுன்னா, நான் பிரான்ஸ் நாட்டுக்கு போகும்போது வந்தது. சத்தியமா சொல்றேங்க, நீங்கள் எல்லோரும் புரிந்து கொள்ளுங்கள். வாழ்க்கை நமக்கு வெற்றிகளை தராது, வாய்ப்புகளைத்தான் தரும். வாய்ப்புகளைத்தான் வெற்றிகளாக நாம்